குட் மார்னிங் சில்ட்ரன். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் அப்ரோச் பற்றி பார்ப்போம். நேற்று வரைக்கும் பார்த்தது வந்து ஈக்குவேஷன் மெத்தட். இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் அப்ரோச். Under this approach, the twofold aspects, debit and credit in each transaction are recorded in the journal by following double entry system. இந்த மெத்தடில் என்ன அப்படின்னா ரெண்டு பற்றுத்தன்மை வரவுத்தன்மை டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ணுவோம். இது வந்து இந்த ஜேர்னல் குறிப்பேடு முறையில் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணி இரட்டைப்பதிவு முறையை பின்பற்றி இதில் வந்து நம்ம குறிப்பேடு பதிவு பண்ண போகிறோம். ஓகே, ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு பர்சனல் அண்ட் இம்பர்சனல். இது வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக அக்கௌண்ட் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா பர்சனல் அண்ட் இம்பர்சனல், ஆல்சார் கணக்கு ஆல்சாரா கணக்கு அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்த்தோன்னா அண்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெக்கார்டிங் த வேரியஸ் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் த அக்கௌண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைடு அஸ் பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் இம்பர்சனல் அக்கௌண்ட். டபுள் என்ட்ரி சிஸ்டமாக பொறுத்த வரைக்கும் கணக்கேடுகளை இரட்டைப்பதிவு முறையில் இப்போ நம்ம வந்து பராமரிக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அந்த நடவடிக்கைகளை டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெபிட் அண்ட் கிரெடிட் ரெண்டாக பிரிக்கணும் இல்லையா? அப்போ எது டெபிட்டில் வைக்கணும் எது கிரெடிட்டில் வைக்கணும் அப்படின்னு தெரியணும். அதே சமயம் அது எந்த கணக்கை சார்ந்தது கணக்கு வகையை சார்ந்ததுன்னு தெரியணுங்கிறதுக்காக ரெண்டாக பிரிச்சிருக்காங்க பர்சனல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு. ஓகே, பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு பார்க்குற அக்கௌண்ட் ரிலேட்டிங் டு அ பர்சன்ஸ் இஸ் கால்டு பர்சனல் அக்கௌண்ட். ஒரு நபரை சார்ந்திருந்தா அந்த கணக்கு வந்து ஒரு நபரை சார்ந்திருந்தால் அது ஆல்சார் கணக்கு அப்படின்னு சொல்கிறோம். த பர்சனல் அக்கௌண்ட் மே பி நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் இம்பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா அது ஒரு நபரை சார்ந்திருக்கணும். அதாவது அதை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நேச்சுரல் பர்சன்ஸ் அக்கௌண்ட், ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ் அக்கௌண்ட் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு மூணாக பிரிச்சிருக்காங்க. இப்போ நர்ச்சர்ஸ் பர்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நேச்சுரல் பர்சன்ஸ் மீன்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ், இயற்கையா அப்படின்னு பார்க்குறப்ப மனிதர்கள். எக்ஸாம்பிள் வினோத் அக்கௌண்ட், மாலினி அக்கௌண்ட், அது மாதிரி நேம் குறிப்பிட்டிருந்தா ஒரு மனிதர்களை குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா அங்கே வந்து அது நேச்சுரல் பர்சன் அக்கௌண்ட். ஓகே, ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ் ரெஃபர்ஸ் டு த பர்சன்ஸ் அதர் தென் ஹியூமன் பீயிங்ஸ் ரெகக்னைஸ்டு பை லா ஆஸ் பர்சன்ஸ். ஆர்டிஃபிஷியல் பர்சன் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து மனிதர்கள் அல்லாத ஆனால் சட்டத்தால் மனிதர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் ஆர்டிஃபிஷியல் பர்சன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். தே இன்க்ளூட் பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ். ஒரு நிறுவனம் அப்படின்னு பார்க்குறப்ப அது ஒரு நிறுவனம் ஒரு சீல் வச்சு கையெழுத்து போட்டாங்க அப்படின்னா அது நிறுவனமே கையெழுத்து போட்ட மாதிரி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல வந்து அது என்னன்னா ஒரு மனிதராக அங்கே வந்து நினைக்கிறோம் நம்ம. அது மாதிரி பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ், சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதெல்லாம் பாரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பெல் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அந்த பேங்க் அப்படிங்கிறது ஒரு வங்கி. அப்போ அது வந்து அங்கே இருக்கிறது அந்த ஒரு வங்கியை மட்டும் குறிப்பிடாது. அதனால் இது என்ன அப்படின்னா இது வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சன் அக்கௌண்ட். ஓகேயா, அங்கே நடக்கிறது எல்லாமே அது ஒரு தனியாக அங்கே வேலை செய்கிறவங்க ஒருத்தர் தப்பு செஞ்சால் கூட இந்தியன் பேங்க் அப்படி தான் என்ன சொல்லுவோம். அப்போ அந்த தனிப்பட்ட நபரை அது இது பண்ணுறதில்ல. அதனால் ஒரு வங்கியோ இல்லை இன்ஸ்டிடியூஷன்ஸ் எந்த இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் சரி, எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் ஆகட்டும் இல்லை சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது மாதிரி இல்லைன்னா பிஸ்னஸ் கன்சர்ன் எதுவாக இருந்தாலும் இது வந்து ரெகனைஸ்டு பை லா ஆஸ் பர்சன். ஓகேயா, சட்டத்தால் ஒரு மனிதனாக அதை வந்து ரெகனைஸ் பண்ணுறதுனால அங்கீகரிக்கிறதுனால இது வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப பிரதிநிதித்துவ ஆல்சார் கணக்கு. தீஸ் ஆர் த அக்கௌண்ட்ஸ் விச் ரெப்ரசன்ட் பர்சன்ஸ் நேச்சுரல் ஆர் ஆர்டிஃபிஷியல் ஆர் ஏ குரூப் ஆஃப் பர்சன்ஸ். இந்த ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறப்ப இது வந்து நேச்சுரலாக இருக்கலாம், ஆர்டிஃபிஷியலாக இருக்கலாம், இல்லை குரூப் ஆஃப் பர்சன்ஸாக இருக்கலாம். பாருங்க, அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் அக்கௌண்ட். அவுட்ஸ்டாண்டிங் நிலுவையில் இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்கிறோம். ப்ரீபெய்டு ரெண்ட் முன்கூட்டி செலுத்தியது. அப்போ யார் செலுத்தியிருப்பாங்க? அந்த ஓனர் தானே செலுத்தியிருப்பாரு. அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் அப்படின்னா இன்னும் நிலுவையில் இருக்குது. அப்போ யாருக்கு கொடுக்கணும்? எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? எம்ப்ளாயர். அதனால் ஆட்களை சார்ந்திருக்கனால ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு அதில் பேர் வந்திருக்காது. அவங்களோட நேமோ ஒரு ஹியூமன் பீயிங்கோட நேம் இருக்காது, ஒரு ஆர்கனைசேஷனோட நேம் இருக்காது. ஆனால் இது பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அது ஒரு மனிதரை சார்ந்து இருக்கிறதுனால அது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். வென் எக்ஸ்பென்சஸ் ஆர் அவுட்ஸ்டாண்டிங் இட் இஸ் பேயபிள் டு எ பர்சன். ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஹென்ஸ் இட் ரெப்ரசன்ட்ஸ் அ பர்சன். ஓகே, அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது இன்னும் சேலரி கொடுக்கல அப்படின்னா ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது, அங்கே ஒரு நபரை சார்ந்து இருக்கு. அதனால் அது வந்து
என்னன்னா நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, account may be classified into personal and impersonal. Personal account also classified into natural account, natural person account, artificial person account and representative personal account. Okay, then impersonal account all சாரா கணக்கு அப்படின்னு பார்க்குறப்ப அதுவும் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. all accounts which do not affect persons are called impersonal accounts. ஓகே, இது வந்து மனிதர்களை சாராத, மனிதர்களை பாதிக்காத கணக்குகள் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா impersonal accounts. These are further classified into real account and nominal account. இதை இன்னும் எப்படி ரெண்டா பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட் சொத்து கணக்கு, நாமினல் அக்கௌண்ட் பெயரளவு கணக்கு அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. அந்த ரியல் அக்கௌண்ட்னா என்ன, சொத்து கணக்குனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா all accounts relating to tangible and intangible properties and possessions are called real accounts. Tangible அப்படின்னா we can touch and see, கண்களால் பார்க்க முடியும், தொட்டு உணரக்கூடிய சொத்துக்கள். இன்டான்ஜிபிள் அப்படின்னா கண்ணுக்கு புலனாகாத, தொட்டு உணர முடியாத, கண்ணுக்கு புலனாகாத சொத்துக்கள் தான் இன்டான்ஜிபிள் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். டான்ஜிபிள் ரியல் அப்படின்னு பார்த்தோன்னா தீஸ் இன்க்ளூட்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பொசிஷன் விச் கேன் பி சீன் அண்ட் டச்டு. சொத்துக்கள் அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அது வந்து தொட்டு பார்க்க முடியும், விச் கேன் பி சீன் பார்க்க முடியும், அண்ட் டச்டு தொட்டு உணர முடியும். திஸ் ஹாவ் ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ், அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட உருவம் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளான்ட், மெஷினரி, பில்டிங், ஃபர்னிச்சர், ஸ்டாக் இதெல்லாம் வந்து நம்மளால் தொட்டு உணர முடியும். சரியா, பில்டிங் அந்த அது ஒரு சொத்து, அது இந்த நிறுவனத்திற்குரிய சொத்து, அது நம்மளால் தொட்டு உணர முடியும். மெஷினரி இதெல்லாம் வந்து டான்ஜிபிள் ரியல் அக்கௌண்ட்ஸ். அதே இன்டான்ஜிபிள் ரியல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப தீஸ் இன்க்ளூட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பொசிஷன்ஸ் விச் கேன் நாட் பி சீன் அண்ட் டச்டு. இந்த இது வந்து இதுவும் அசட் தான். ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது சொத்துக்கள், இது வந்து விச் கேன் நாட் பி சீன் நம்மளால் பார்க்க முடியாது, தொட்டு உணர முடியாது. பட் தே ஆர் அசட். தீஸ் டூ நாட் ஹாவ் ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ், இதுக்கு ஒரு உருவம் கிடையாது. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குட்வில், பேட்டன்ஸ், காப்பிரைட்ஸ். இப்போ குட்வில் அப்படின்னா நற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நிறுவனம் நல்ல ஃபேமஸாக இருக்கு, ஒரு இந்த கம்பெனியில் ப்ராடக்ட் நல்லாயிருக்கும், அதை நம்மளால் தொட்டு உணர முடியுமா? அந்த ஃபேமஸ் அப்படிங்கிறத தொட்டு உணர முடியுமா? இங்கே தரமான பொருட்கள் கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க, அதுக்குன்னு தனி ஒரு உருவம் கிடையாது, அதை நம்மளால் பார்க்க முடியாது, அது தொட்டு உணர முடியாது இல்லையா? ஆனால் தட் இஸ் அசட் ஆஃப் தட் பிஸ்னஸ் கன்சர்ன் இல்லைக்கணுங்களா? அதனால அது வந்து என்ன அப்படின்னா அது இன்டான்ஜிபிள் ரியல் அக்கௌண்ட்ஸ், சொத்து. சரியா, கண்ணுக்கு புலனாகாத சொத்து கணக்கு. ஓகே, தென் நாமினல் அக்கௌண்ட் பெயரளவு கணக்கு அப்படின்னு சொல்கிறோம். The accounts relating to expenses, losses, revenues and gains are called nominal accounts. அதாவது செலவு, நட்டம், வருமானம், ஆதாயம் இதே தொடர்புடைய கணக்குகளாக இருந்துச்சு அப்படின்னா அது நாமினல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, பெயரளவு கணக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். சேலரி சம்பளம் கொடுக்கறது, வேஜஸ் கூலி, ரெண்டல் இன்கம், சில வாடகை வாங்கலாம் இல்லை கொடுக்கலாம், இன்ட்ரெஸ்ட் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் வாங்குறது கொடுக்கறது. தீஸ் ஆர் டெம்பரரி அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டிபெண்டிங் ஆன் வெதர் தீஸ் ஆர் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் ரெஸ்பெக்டிவ்லி. இது வந்து ஒரு டெம்பரரி திரும்ப திரும்ப நிகழக்கூடிய செலவுகள் அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம். சரியா, இப்போ ரெண்டெல்லாம் மாதம் மாதம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் இல்லையா, கொடுப்போம் தானே, மாதம் மாதம் கொடுத்துட்ருப்போம், இல்லை வாங்கிறதா இருந்தால் மாதம் மாதம் வாங்கிட்டு இருப்போம். அதே மாதிரி சேலரி, வேஜஸ் இதெல்லாம் ஒரு நாள்லேயே, ஒரு ஒரு மாதத்துலேயே திரும்ப திரும்ப அப்படியே நிகழக்கூடிய செலவுகள். ஓகே, இதை வந்து நாமினல் அக்கௌண்ட். இது டைரெக்டாக இருக்கலாம், இல்லை இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம். இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம மாற்றணும். ஓகே சில்ட்ரன், இது பெயரளவு கணக்கு. பாருங்கள், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். Account வந்து it can classified into two, personal and impersonal. Personal account may be natural, artificial and representative. Impersonal account real and nominal account. Real account also classified into tangible and intangible. Okay children, இது வரைக்கும் இது தெரியணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதுதான் அக்கௌண்டிங் ரூல்ஸ், கோல்டன் ரூல்ஸ். இது தெரியாமல் நம்மளால் நீ அக்கௌண்ட்ஸே போட முடியாது. ஓகே, அதன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். அதனால் இதை வந்து நீங்கள் தரவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேயா, நல்ல தரவாக இது இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் சம் போட முடியும். ஓகே சில்ட்ரன், பாருங்கள். ஆல் தி above classified accounts have two roles. Each
ஒன் ரிலேட்டட் டு டெபிட் அண்ட் another ரிலேட்டட் டு கிரெடிட். இது வந்து நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு மேலே நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் மூணுமே பார்த்தோமா. அந்த மூணுக்குமே ஒரு ரெண்டு இது இருக்குது, டெபிட் ஆஸ்பெக்ட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட் அப்படின்னு. அப்போ அது ரெண்டு எது டெபிட்டில் போடுறது எது கிரெடிட்டில் போடுறதுங்கிறது தெரியணும் இல்லையா நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. அதுக்காக ஒரு ரூல்ஸ், இது வந்து கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறோம், ஆர் ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஓகேயா, இரட்டை பதிவு முறையின் பொன்னான விதிகள், கணக்கியலின் பொன்னான விதிகள் அப்படின்னு இது தெரிஞ்சாதான் நம்மளால போட முடியும். ஓகேயா, பாருங்க, பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப டெபிட் த ரிசீவர். சரியா, ரிசீவர் அப்படின்னு யாரே பெறுபவர், கிரெடிட் த கிவர். இப்போ ஒருத்தரோட பேர் வருது அந்த டிரான்சாக்ஷனில், அவர் ரிசீவராக இருந்தால் டெபிட்டில் வைக்கணும், கிவராக இருந்தால் கிரெடிட்டில் வைக்கணும். ஓகே, நம்ம சம் அடுத்தது போட போட உனக்கு புரியும். இது வந்து நல்ல தரவாக படித்து வைங்க. ஓகேயா, டெபிட் எப்படி படிக்கணும்னா, பர்சனல் அக்கௌண்ட் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன். சொத்து கணக்கு அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ சொத்து வாங்குறாங்க அப்படின்னா எது உள்ளே வருதோ அது வந்து டெபிட்டில் வைக்கணும். சப்போஸ் வெளியில் போகுது, விற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சொத்து வெளியில் போகுமா, அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட்டில் வைக்கணும். ஓகே, வாட் கம்ஸ் இன் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். பர்சனல் அக்கௌண்ட் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். தென் நாமினல் அக்கௌண்ட் பெயரளவு கணக்கு, இது வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ரிலேட்டட் டு எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், இன்கம் அண்ட் கெயின், ரெவன்யூ அண்ட் கெயின்னு படித்தோம் இல்லையா. அப்போ எதெல்லாம் பற்றில் வைக்கணும், டெபிட்டில் வைக்கணும் அப்படின்னா, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். செலவு நட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றில் வைக்கணும். கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ், வருமானம் ஆதாயமாக இருந்துச்சு அப்படின்னா அது கிரெடிட்டில் வைக்கணும். ஓகே சில்ட்ரன், இந்த கோல்டன் ரூல்ஸ் நீங்கள் வந்து தரவாக எழுதி பார்த்து படிக்கணும். பர்சனல் அக்கௌண்ட் debit the receiver, credit the giver. Real account debit what comes in, credit what goes out. Nominal account debit all expenses and losses, credit all incomes and gain. ஓகே சொல்லேன், இதை நல்லா தரவாக படித்து வைங்க. நாளைக்கு நம்ம சம் எப்படி போடணும், எப்படி இதை டிரான்சாக்ஷன்ஸை பிரிக்கணும், என்ன அக்கௌண்ட்டில் வந்தால் எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.